டேய் திலீப், ஏன்டா இப்படி சிகரெட் புடிச்சு உடம்புக்கு எடுத்துக்க? அறிவே இல்லடா உனக்கு. குடுடா. டோடா. டேய், நீ ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டீங்க. குடுடா. அடங்க ஒக்க மக்கா. டேய், நம்ம ரெண்டு பேரும் லவர்ஸ் மாக்கிட்ட ஏன்டா போய் சொன்ன? லவ்வா? டேய் குணா, இவன் ஏன் ஆளுடா? மூவாளா ஒதவிழும். ஏன்டா அப்படி சொன்ன? ஐயோ ஷர்மிலி, அதெல்லாம் ஒரு செட்டப் ஷர்மிலி. செட்டப்பா? யாரு உன்னை அடிக்கடி இடியட் இடியட்னு சொல்வாளே அந்த செட்டப். நீ என்ன செட்டப் செஞ்சாலும் மாக்கிட்ட நடக்காது. அவ சரியான தயிர் சாதம்டா. ரொம்ப வசதியா போச்சு. அன்னைக்கு கூட தயிர் சாதம் தான். நான் அவளை லவ் பண்ணியே ஆகணும். இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஷர்மிலி. ப்ளீஸ் ஷர்மிலி. கையேட்றா. அதெல்லாம் என்னால முடியாது. ஏய் ஷர்மிலி, ரொம்ப தான் பிகு பண்ற. லவ்வை சேர்த்து வைக்க தானே கேக்குறான். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணடி. அது இல்லடா. அவ வந்து என்ன கேட்டப்ப இவனை லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டேனே. போச்சுடா, ஆரம்பத்திலே சோதிப்பிட்டியா மச்சான்? உன் லவ் கோவிந்தா கோவிந்தா. அடச்சி வாய் மூடுறா. ஷர்மிலி நீ வா. நான் உன்னை டேய், தேடுறேன். எங்கே போறே இங்கே வா. அது வேற செட்டப், இது வேற செட்டப். வேணும் சொல்லும். இத பாரு ஷர்மிலி, மகா வந்து என்ன பத்தி உன்கிட்ட தப்பா சொன்னதால நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டோம். அவ உன்னை என்னதான் சமாதானப்படுத்த நினைச்சாலும் நீ என் மேல கோவமா இருக்கிற மாதிரியே நடி. மத்தத நான் பாத்துக்கிறேன். இதான் பிளான். உன் ப்ராப்பர்ட்டி உனக்கு தான். டென்ஷனே ஆகாத. என்னடா ஆச்சு உனக்கு? தெரியல ஷர்மிலி, அவனை என்னமோ பண்ணிட்டா ஷர்மிலி. ஹலோ, இவன் பேர் வேற எனக்கு தெரியாது. ஹலோ ஹலோ. ஏய் என்ன ஷர்மிலி பாத்தியா? பேசுன. என்ன சொன்னா? ஷர்மிலி உங்களுக்கு காதலிக்கவே இல்லையா? என்னது? ஃப்ரெண்ட்ஷிப் தானே சொன்னா. விட்டான் வையே. செவ்வல பிகிலு ஊதும். ஃப்ரெண்ட்ஷிப். இத பாரு, ஷர்மிலி வந்துட்டு இருக்கா. நீ சொன்ன மாதிரி ஃப்ரெண்டா மட்டும் இருந்தா என்கிட்ட பேசணும். அப்படி பேசல கைமாதான். ஐயோ ஈஸ்வரா, அவ பேசணும்னா உனக்கு நெய்வேல. ஹாய் ஷர்மிலி. பாரு. நீ வாடி. அவர் ஹாய் சொன்னா நீ பாட்டுக்கு கண்டுக்காம போற. பொம்பளை பொறுக்கிக்கலாம் ஹாய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வா போலாம். நீ ஏன்டி அவகிட்ட பேசுற? வா. வா வா. எங்க ஓட பாக்குற? இப்ப சொல்லு. அவ என் லவ்வரா இல்ல என் ஃப்ரெண்டா? லவ்வர் தான். நான் எப்படியாவது உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடுறேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை ஏதோ பண்ணணும்னு தோணுது. ஆனா ஐயர் பண்ணுன்றதால சும்மா விடுறேன். நான் ஐயர் பொண்ணுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் டிஃபன் பாக்ஸ் தயிர் சாதமும் மாவடமும் பார்த்தாலே தெரியுது. பொதுவா இறக்க சுபாவம் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு தான் எதுவுமே இல்லாம போச்சு. ஐயோ ஈஸ்வரா, இப்படி ஏய் திட்டுறியா? உங்கள இல்ல, கடவுள. நீ வாய்க்கொழுப்பல செஞ்ச தப்புக்கு கடவுளே நீ திட்டுற? கண்ணத்துல போடு. சாரி ஈஸ்வரா. போணும், ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. போ. ஆனா சேர்த்து வைக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். படிச்சு போ. என்ன? இல்ல, ஷர்மிலி பேசாத வருத்தத்துல நீங்க சாப்பிடாம இருப்பீங்க. சாப்பிடுங்க. இப்ப ஒத்துக்கிறேன். என்ன பொண்ணுதான்னு. எங்க நம்ம ஆளை காணோம்? தோ வந்தாச்சு. அட என்ன ரொம்ப டல்லா இருக்க இன்னைக்கு? ஏய், என் பொட்டு கொடு. அது வந்து இங்கதான் எங்கேயோ வச்சேன். ஒரு நிமிஷம் இரு. ஐயோ போயிடாதா இரு. அண்ணி, நீங்க எங்க மேல வந்தீங்க? கூப்பிட்டீங்களா? நானே கீழே வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு மேல வரணும்? நான் ஒண்ணும் உன்னை கூப்பிடலையே சார். அண்ணி ஐயோ, யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி அது இருந்தது. வேற யாரும் இல்ல அண்ணி. எனக்கு போர் அடிச்சுதா, எனக்கே நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன். வேற யாரும் இல்ல. அது வந்து அண்ணி அங்க அது வச்சுன்னு பாத்தீங்களா? அதுனா? அதான் அங்க ஓரமா. எது? அதான் அங்க கார்னர்ல. இதானே இந்த போட்டோல இருக்கிற பொட்டை தானே தேடுற? ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேனே. அண்ணி ஒரு நிமிஷம் உட்காருங்களேன். அண்ணி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவளும் உங்களை மாதிரி ஐயர் பொண்ணுதான். சுத்த தயிர் சாதம். என்னது தயிர் சாதமா? சாரி நீ. ஓகே, பட் ஒன் கண்டிஷன். அவளை நான் பார்க்கணும். ஐயோ நான் ஓகே சொல்லணும். ஐயோ அதுக்கப்புறமா தான் நீ அவளை காதலிக்கணும். அவ்வளவுதானே? அவளை மட்டும் நீங்க பாத்தீங்க, காதலுக்கு மட்டும் இல்ல கல்யாணத்துக்கே ஓகே சொல்வீங்க. அண்ணி ப்ளீஸ் நீ இன்னைக்கே போய் அவளை பார்க்கலாம். எனக்கு இன்னைக்கு டைம் இல்ல. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பார்க்கலாம். ஐயோ அண்ணி ப்ளீஸ் நீ அண்ணி. ஐயோ நாளைக்கே பார்க்கலாம். எஸ்.
शङ्कर करुणाकर मामव भवसागर तारक சாரி. நான் மாமே ரோட்ல போற பொண்ணு தேடி வந்து உராசிட்டு போறா. இவ பொண்ணு இல்லடா, தேவதை. ஏய், என்ன ஃபிகர்டா. இவளை மட்டும் கால் வச்சு கல்யாணம் பண்ணா ஜென்ம எடுத்த பலனே அடைஞ்சிடுவேண்டா. டேய் பின்னாடி பாருடா. பின்னாடி தான்டா பாத்துட்டு இருக்கேன். ஐயோ, என்ன அம்சமா இருக்காடா. இவன் வேற. ஐயோ, அவ பின்னாடி இல்லடா, ஓ பின்னாடி பாருடா. என்னாச்சு? எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. அது விஷயமா உங்க அண்ணன் கிட்ட நான் பேசணும். மச்சான், அந்த மாப்பிள்ளை எவனா இருந்தாலும் சரி உடனே பாக்குறோம். மிஸ்டர் சஞ்சய். எஸ். ஹலோ, உனக்கு என்ன சஞ்சய் ராமசாமின்னு நினைப்ப? வரா. ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா கேக்குறாருல, சொல்லுங்கடா. எனக்கு சாரோட டை வேணும். எனக்கு சாரோட கார் தான் வேணும். எனக்கு கார் டிரைவர் தான் வேணும். ஓகே, வரையா. என்ன விளையாடுறீங்களா? ஐ கால் தி போலீஸ். ஏய், ஐயர் பண்ண பிடிச்சிருக்குன்னு சொன்னியாமே. ஏய், அது என்னோட பர்சனல் விஷயம். அது என் அண்ணனுக்கும் பர்சனல். புரியல? என் அண்ணனும் அந்த பொண்ணும் கார் நிக்கிறாங்க. அவங்க தான் சேரணும், நீ விட்டு. எப்படி விட முடியும்? உங்க அண்ணனுக்கு ஐயர் பொண்ணதான் பிடிச்சிருக்கு, எங்க பாஸுக்கு பிடிச்சிருக்கு. 4 நட்சத்திரம் பார்த்து சத்திரம் புக் பண்ணி சாந்தி மூத்தத்துக்கு ரூமும் புக் பண்ணியாச்சு. விட முடியாது, விட்டுதான் ஆகணும். முடியலன்னா அம்மா! ஏய்! ஏய்! உன்னாடி! ஏய்! இதுக்கப்புறமும் ஐயர் வீட்டு பக்கம் போன டிரைவருக்கு விழுந்த அடிதான் உனக்கும். ஜாக்கிரதை. வாங்கடா போலாம். ஏய், என்னடி குணா, குணா, என்ன கல்யாணம் பண்ண கூட்டிட்டு போறாங்க. ஏய், சும்மா இரு. பாத்து குணா. குணா, ஏய்! please. ஆமா, அவளை இழுத்து பிடிங்க. பார், எவனும் எதுவும் பண்ண முடியாது. இவன் தான் மாப்பிள்ளை. நான் பண்ணி வைக்கிறதா கல்யாணம். அண்ணா, உடனே கிளம்பி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வா. ஏய், இல்ல, எங்க போற? விருப்பம் இல்லாத பொண்ணு என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்படுற? போடாங்க. சொன்னல. விடமாட்டேன். என் உயிரை போனாலும் என் பொண்ணு விடமாட்டேன். ஏய், அப்ப உயிர் எடுக்க நான் தயங்க மாட்டேன். உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன், வாங்க நீ. ஐயோ, குணா.
மூளை இல்லாம நிக்கிறான் பாரு. எவ்வளவு திட்டினாலும் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிக்கிறியே. ச்சே. என்ன ஜென்மமோ. குணா, வா போலாம். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுல, சீக்கிரம் வா. அவசரத்தை பாரு. முகூர்த்தமா முகூர்த்தம். வெட்கம் இல்லாத ஜென்மங்க. சிச்சி, என்ன இது? என்னடி பாக்குற? நம்ம பொண்ணு செத்து போயிட்டா. அதான் தலை முடிக்கிட்டு இருக்கேன். நீங்க முடிக்கிடும். I love you. I love you. குணா, ஐயோ குணா விடுங்க. I love you so very much. அட பாவி, கட்டி புடிச்சு பாட்டும் பாடி முடிச்சிட்டான், இன்னும் விட மாட்டேங்கிறான். டேய் விடாத I love புள்ளையா. you. என்னாச்சு உங்களுக்கு? டேய் டேய் டேய், இது ஷர்மிலி இல்லடா, மகா. ஓ ஓ மை காட், மகா, இவ்வளவு நான் கட்டி பிடிச்சது உண்மையா? ஐயோ ஐயோ, தப்பன்ட்டமா, தப்பன்ட்டேன். என்ன இந்தா இந்தா இந்தா, இதாலே என்ன அடி மகா, என்ன அடி, அடி மகா. பரவாயில்ல குணா, நீங்க தப்பு பண்ணல. ஷர்மிலி நினைச்சுதான் என்ன கட்டி பிடிச்சீங்க. நான் தப்பா எடுத்துக்கல. இல்ல இல்ல, நீ என்ன அடிக்க மாட்ட, நானே என்ன அடிச்சுக்கிறேன். ஐயோ டேய், வேண்டாம் குணா. நீ அடிச்சா வலிக்காது, இரு நான் அடிக்கிறேன். அடி. டேய் திலீப், விடு திலீப். பாவம் குணா. ஆமா, மூஞ்சில பால் வடியுது பாரு. ஐயோ என்ன குணா நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படி ஃபீல் பண்றீங்க. நான் சொல்ல போற விஷயத்த எப்படி தாங்கிக்க போறீங்களோ தெரியல. சுரேஷ் ஷர்மிலி கார்ல பத்தி தானே சொல்ல வந்த? அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சேர்த்து வச்சதே இவன் தானே. ஆ? பின்ன என்ன மகா, லவ்வரை கூட்டு போனா தனியா கூட்டு போனோம். இவன் என்னடான்னா எல்லா இடத்துக்கும் அந்த சுரேஷ துணை கூட்டு போனான். கடைசியில அவன் அவளையே கூட்டு போயிட்டான். இப்ப பாரு, உன்னை கட்டி பிடிக்கிற மாதிரி பாக்குற பொண்ணையெல்லாம் கட்டி பிடிக்கிறான். நீயாவது பரவாயில்ல மகா, வயசு பொண்ணு. முந்தா நேத்து கோயில்ல ஒரு 60 வயசு கிழவிய, ஒரு 60 வயசு கிழவிய ஷர்மிலி நினைச்சு கட்டி பிடிச்சா தெரியுமா? யாரு கிழவியா? இல்ல குணாவை குணாவை சொன்னேன். சொன்னி. இது பாருங்க குணா, ஷர்மிலி மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க நான் ஒரு ஐடியா சொல்றேன். நாளைக்கு அவளுக்கு பர்த்டே. நீங்க அவளுக்கு பர்த்டே கார்டு கொடுத்து விஷ் பண்ணிட்டு நடந்ததுக்காக மன்னிப்பு கேளுங்களேன். அவ மன்னிச்சிடுவா. ப்ளீஸ் குணா, மன்னிப்பு கேளுங்களேன். சரிம்மா. இல்ல தொட வைக்கிறான். அடங்கப்பா, இவன் யமகாத கண்டா சாமி. எதுக்கு என்ன வர சொன்ன? வந்து நீ மட்டும் தானே வந்த? ஆமா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். நல்லா இருக்குடி. நான் தான் செலக்ட் பண்ணேன். ஆ? உன் கோவம் தீர்ந்துச்சுல? ச்சீ, ஐயோ ஷர்மிலி, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கேளுடி. குணா உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. நான் அவரை தேடி போனப்போ என்ன நீன்னு நினைச்சு கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ சொன்னாரு தெரியுமா? அவன் ஐ லவ் யூ சொன்னது, கட்டி பிடிச்சது எல்லாமே என்ன நினைச்சல, ஒன்ன நினைச்சு. சிச்சி, குணா அந்த மாதிரி ஆள் இல்லடி. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்காரு. குணா போங்க, கேளுங்க. சாரி ஷர்மிலி. ஐயோ, அட பாவி, இவன் கால்ல விழுவேன்னு சொல்லவே இல்ல. எதுக்கு குணா அவ கால்ல விழுந்தீங்க? சரி வாங்க. அவ என்ன மன்னிச்சிருப்பா, நீ தான் எல்லாத்தையும் கெடுத்துட்ட. நானா? ஆமா, அவளே என் மேல கோவமா இருக்கா. அவகிட்ட போய் கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான், மோந்து பார்த்தான்னு சொன்னா எந்த பொண்ணுக்கு தான் கோவம் வராது? ஐயோ ஈஸ்வரா, மறுபடியும் நானே சொதப்பிட்டேனா? இனிமேல் சாகுறது தவிர வேற வழி எதுவும் எனக்கு தெரியல. அச்சச்சோ, நீங்க எதுக்கு சாகணும் குணா? ஷர்மிலி சுரேஷ் காதலிக்கிற மாதிரி நீங்க வேற ஒரு பொண்ணு காதலிங்க. பழிக்கு பழி சரியா போயிடும். ஏய் ஏய், சொல்லாத, மறுபடியும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லாத. காதல்ன்றது கத்திரிக்காய் வியாபாரம் இல்ல. ஒரு கடையில கிடைக்கலன்னா இன்னொரு கடையில போய் வாங்குறதுக்கு. அது ஒரு தவம், சொல்ல முடியாத ஒரு தவம். ஒருத்திக்கு மட்டும் மனசுல இடம் கொடுத்து உயிரோட கலந்து உடலோட சேர்ந்து வாழணும். இல்ல சாகணும். That's love. சாரி மகா, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என் வேதனைய உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட மகா சொல்லுவேன்? காதலிய நினைச்சு வாழணும், இல்லனா சாகணும். யூ ரியலி கிரேட் குணா. உங்களோட காதல் கிடைச்சதுக்கு ஷர்மிலி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்ச ஷர்மிலி இல்ல, நீதான். உங்கள மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஷர்மிலி மட்டும் உங்களை காதலிக்காம இருந்திருந்தா நானே உங்களை காதலிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு என் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க.
குணா, இது நான் வெறும் உதட்டளவுல சொல்லல, என் உள் மனசுல இருந்து சொல்றேன். ஷர்மிலி மட்டும் உங்களை காதலிக்காம இருந்திருந்தா நானே உங்களை காதலிச்சிருப்பேன். இது போதும் மகா. உன் மனசுல இப்படி ஒரு இடம் பிடிக்கதான் இவ்வளவு நாள் நான் போராடிட்டு இருந்தேன். இதுவே எனக்கு முதல் வெற்றி. இன்னும் நீ என் காதல ஏத்துக்கிட்ட பிறகு எனக்கு முழு வெற்றி தான்.